சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, நின்று மலர்தூவி இன்று முதுகொன்றை நன்றும் ஏத்துவிற்கு என்றும் இன்பமே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம், அதிலும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்த்தேன் சரணம், நின் பொற்களே சரணம். தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் வட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் இணைய வழியில் நன்னூல் வகுப்பு இனிதில் நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் ஆதீன புலவரையா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் சிவனேய செல்வர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நம்முடைய நன்னூல் வகுப்பு 39 சொல்லதிகாரம் பெயரியல் பகுதி 9. இதுவரையில் நாம் பெயரியலில் பெயரின் இலக்கணம் குறித்து தெரிந்து கொண்டோம், பெயரின் வகைகள் குறித்து தெரிந்து கொண்டோம், பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் என்கிற செய்தியை கண்டோம். 7 வேற்றுமைகள் குறித்து கடந்த வகுப்பு வரை தெரிந்து கொண்டோம். 8ஆவதாக இருக்கக்கூடிய வேற்றுமை விழி வேற்றுமை என்பதாகும். விழித்தல் என்ற சொல்லுக்கு அழைத்தல் என்பது பொருள். படற்கையில் இருப்பதை தன்முகம் நோக்கி அழைப்பது விழி எனப்படுகிறது. ஆக தன்மையோ முன்னிலையோ விழியாகாது, படற்கையோரை அழைக்கிற பொழுது அது விழி எனப்படுகின்றது. இதற்கென்று தனி உருவு கிடையாது. இது குறித்த நூற்பாவை நாம் இனி சிந்திக்கலாம். எட்டன் உருவே எய்து பெயர் ஈற்றின் திரிவு கொன்றல் மிகுதல் இயல்பு அயல் திரிவும் ஆம் பொருள் படற்கையோரை தன்முகமாகத்தான் அழைப்பதுவே. எட்டன் உருவே, 8ஆம் வேற்றுமை என்பதற்குரிய உருவானது எய்து பெயர் ஈற்றின், எய்துதல்னா அடைதல், விழியை அடையும் பெயரினது ஈற்றின் திரிவு. ஈற்றின் என்பதை எல்லாவற்றோடும் சேர்ப்போம். இறுதியில் அந்த பெயர் சொல்லினுடைய இறுதி வடிவம் தெரிகிறது. ஈற்றின் திரிவு, பெயர் சொல்லினுடைய இறுதி எழுத்து திரிதல், ஒன்று இன்னொன்றாக மாறுதல், மற்றொன்றாக மாறுதல். கொன்றல், ஈற்றின் கொன்றல், பெயர் ஈற்றின் கொன்றல், பெயர் சொல்லினுடைய கடைசி எழுத்து கெடுதல். மிகுதல், ஈற்றின் மிகுதல், கூடுதலாக ஓர் எழுத்தோ ஓரிரு எழுத்துக்களோ வரப்பெறுதல். இயல்பு, எந்த மாற்றமும் இன்றி இயல்பாக அமைதல், அதுவும் வெளியில் அடங்கும். அயல் திரிவுமாம், ஈற்று அயல் திரிவுன்னு வச்சுக்கணும். ஈற்று எழுத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து திரிதல் ஆகிய இந்த திரிவு கொன்றல் மிகுதல், இது ஒரு 3, இயல்பு 1, 4, அயல் திரிவு 1, 5 ஆக 5 விதமான உருபுகள்னு இதை சொல்ல முடியாது, வடிவங்கள்னு வச்சுக்கலாம். இதற்குரிய பொருள் என்று பார்க்கிற பொழுது படற்கையோரை தன்முகமாக தான் அழைப்பது, படற்கை இடத்து இருக்கக்கூடிய ஒருவரை தனக்கு எதிர்முகமாக அழைத்தலாகும். ஆகவே விழிக்கப்படும் பொருள் 8ஆம் வேற்றுமையின் பொருள் என்பது இதனால் புலனாகின்றது. இதிலே தான் என்பது அசை, தன்முகமாக அழைப்பது, அவ்வளோதான். அதில் தான் அசைத்தல் என்று நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஆனால் தான் என்பது சந்தை இன்பம் பொருட்டு வந்தது என்பார் மயிலைநாதர். அவர் சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார், 8ஆவதாகிய எண்ணும் முறைமைக்கண் என்ற வேற்றுமை. ஏன் இது 8ஆவதுன்னா அந்த வரிசை முறையில் 8 ஒன்றும் இல்லை. பெயர் முதல்ல வந்தது, பெயரே 8ஆம் வேற்றுமையாக வருவதும் உண்டு, எந்த விதமான மாற்றமும் இன்றி. ஆகியனால அதை இறுதியில் வச்சுட்டாங்க. இடையில உருபு ஏற்பதெல்லாம் இடையில வந்துடுது, உருபுகள்லாம் இடையில வந்துடுது. முருகன் வந்தான் என்று சொல்லும்போது முருகன் எழுவாய் வேற்றுமை, முருகன் இங்கே வா என்று அழைக்கிற பொழுது முருகன் என்கிற வடிவு தெரியவே இல்லை. நாம் வேணால் விழிக்குறி போட்டு அடையாளப்படுத்திக்கலாம், இது இங்கே தெரியுது அப்படின்ட்டு. ஆகையினால அதே பெயர் எழுவாயாகவும் வருகிறது, விழியாகவும் வருகிறது. நாம் சொற்றொடரை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும்.
எட்டன் உருவே எய்துபெயரீற்றின் திரிபு கொன்றல் மிகுதல் இயல்பு அயல் திரிபுமாம் ஆகும். அதன் பொருள் படற்கையோரை தன்முகமாகத்தான் அழைப்பதுவே. எய்து பெயர் என்று சொல்லிய காரணத்தினாலே எய்தாத பெயரும் உண்டு. அது என்ன பிறகு படிக்க போகிறோம். அவன் இவன் உவன் எவன் இதெல்லாம் விழி ஏற்காதவை. அதனால் எய்து பெயர்னு பெயர் வச்சார். எய்தாத பெயரும் உள என்பது பெறப்பட்டது. படற்கையோரை எனவே முன்னிலையோரும் தன்மையோரும் ஈண்டே விளக்கப்பட்டார். தன்மை முன்னிலை வராது. படற்கையோரை என்று சொன்னதுனால உடனே இது படர்வாளுக்கு தான் பொருந்தும் என்று நினைக்க வேண்டியதில்லை. படற்கையோரை என்றாரேனும் ஒரு மொழி ஒழித்தன் இனங்கொளற்கு உரித்தே என்பதனால் படற்கை எடுத்து ஐம்பாலும் கொள்க. படற்கையோனி, படற்கையோளி, படற்கையோரை, படற்கையின் கண்ணதை, படற்கையின் உள்ளவற்றை என்று நாம் ஏய்த்து கொள்ள வேண்டும். பெயர் உருவிற்கும் இயல்பான வெளி உருவிற்கும் உருவான் வேற்றுமையின்றேனும். உருவுன்னு இந்த இடத்துல வடிவம்னு வச்சுக்குவோம். பெயர் உருவுக்கும் இயல்பான வெளி உறுப்புக்கும், அதாவது மாற்றமில்லாத வெளி பார்த்தோமே, ரெண்டுத்துக்கும் வடிவத்தால் வேறுபாடில்லை, ஆனால் பொருளால் உண்டு என்று புரிந்து கொள்க. இது மயில்நாதர் சொல்லக்கூடிய கருத்து. சங்கர நமச்சிவாயர் என்ன சொல்றாரு? எய்து பெயரீற்றின் என்றமையால் வேறு உருவு இன்று என்பது இசையச்சமாய் நின்றது. இதற்கென்று வேறு உருவு கிடையாது. இதுவேதான் வடிவம் தெரிந்து நிற்கும். கூடுதலாக எந்த உருவும் வராது. இயல்பு என்றமையான் இந்த இயல்பாய வெளி உருவிற்கும் எழுவாய் உருவிற்கும் சொல்லான் வேற்றுமை இன்றியனும் பொருளால் வேற்றுமை உண்டு. இதுவும் சங்கர நமச்சிவாயர் சொல்ற கருத்து. இவர் தான் என்பது அசைநிலை என்பதாக குறிப்பிடுகிறார். எழுவாயின் என்றும் ஒருவாற்றான் வேறுபட்டமையின் இறுதிக்கண் தந்து இதனை எட்டாம் வேற்றுமை என்று ஆசிரியர் குறிப்பிட்டார் என்று இவர் விளக்கம் தருகிறார். விழித்தற்கு கருவியான உருவை விழி என்றது காரிய ஆகு பெயர். விசாக பெருமாளையர் சொல்லக்கூடிய கருத்து இது. விழித்தற்கு கருவியான உருவை விழி என்றது காரிய ஆகு பெயர். அதான் விழி வேற்றுமைன்னு சொன்னோம். சரி, தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? விழியென படுவ கொள்ளும் பெயரோடு தெளிய தோன்றும் இயற்கை என்ப. அதுவும் சொல்லுது. கொள்ளும் பெயர்னு சொன்னதான் ஒரு எய்து பெயர்னு சொல்லிட்டார், வேற ஒன்றும் இல்லை. தெளிய தோன்றும் இயற்கையை என்ப என்று அவர் முன்வைக்கிறார். எழுவாயிலே நின்றும் ஒரு விதத்தினாலே வேறுபட்டதினாலே இறுதியிலே வைத்து எட்டாம் வேற்றுமை எனப்பட்டது என்று முகவை ராமானுச கவிராயர் இது குறித்த கருத்துக்களை தருகிறார். சரி, இதற்கு சான்று பார்க்கலாம் இல்லையா? ஈற்றின் திரிப்பை பார்க்கலாம். தந்தை, தந்தாய், ஐ ஆய் என மாறியது, திரிந்தது. நல்லாள், நல்லாய், இல் ஈ என திரிந்தது. தோழி, தோழி, ஈகரம் ஈகாரமாயிற்று. இதெல்லாம் திரிவு. குன்றல், அரசன், அருகில் இருந்தான் அரச. சோழன், சோழ. நண்பன், நண்ப. அது குன்றல். கடைசி எழுத்து கெட்டு போயிடுது இல்லையா? அப்புறம் மிகுதல், மகன், மகனே. தந்தை, தந்தையே, ஏகாரம் பெறுகிறத பார்க்கலாம். இயல்பு, நம்பி, தோழி, சாத்தன், நங்கை, இதெல்லாம் இயல்பு. நம்பி இங்கே வா, தோழி இதை பெற்றுக்கொள், சாத்தன் அங்கே செல், நங்கை வருக, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய விழி எல்லாமே இயல்பாகத்தான் இருக்கிறது. யாரும் அந்த மிகுதல் கொன்றெல்லாம் கிடையாது. கூடுதலாக மிஸ்டர் என்று போட்டு நம்ம சொல்கிறோம். மிஸ்டர் ராஜா, மிஸ்டர் ராஜேந்திரன், மிஸ்டர் முருகன், மிஸ்டர் சந்திரன், மிஸ்டர் இந்திரன், இப்படி சொல்லக்கூடிய மரபாக போய்விட்டது. இன்றைய நிலை இப்படி இருக்குது. ஆக முழு பெயராக வழங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். மாற்றம் இல்லாமல் இருக்குது. மேல்நாட்டு தாக்கம், அயல்மொழி தாக்கத்தினால் வந்தது. ஆங்கில தாக்கம்னு வெளிப்படையாகவே சொல்லலாம். சரி, இவற்றுள் பல உருவுகள் ஓரிடத்திலே வந்து அமைவதும் உண்டு. ஓரிடத்தில் ஒன்று தான் வர வேண்டும்னு கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவ நிலைகளும் வரலாம். சான்றாக அப்பன் என்பது சொல். அப்பன் நீ, அம்மை நீ, இதானே சொல்லு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பா. அப்போ என்னாச்சு? அப்பன் என்பதில் இன் கெட்டது, ஈறு கொன்றல். அப்புறம் அப்ப என்பது அப்பா, அயல் திரிவு. ரெண்டு நிலையை பார்க்குறோம். நாம் இன்னைக்கு என்ன நினச்சிட்டோம்? அப்பன் என்பது அதிகமாக மரியாதை குறைவாக தெரிகிற மாதிரி அப்பா, அம்மா இதுதான் முழு சொல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்பா, அம்மா என்பது தான் முழு சொல்லுன்னு நினைக்கிறோம். இல்லை, அப்பன் நீ, அம்மை நீ. நாவுக்கரசர் தேவாரம் நமக்கு புலப்படுத்துகிறது. அப்பன் என்பதுதான் முழு சொல், முதற் சொல். அப்புறம் அண்ணன், அது அண்ணாவோ. சொற்பனகை ராவணனை நோக்கி கதறி கொண்டு போகக்கூடிய நிலையில் சொல்கிற வார்த்தை அண்ணன். இன்னும் கெட்டதா ஈறு கொன்றல்.
அயல் திரிபு அண்ணா அண்ணா என்று நானு மாறிச்சு. அயல் திரிபு மிகுதல் ஓ என்று கூடுதலாக சேர்ந்தது அண்ணாவோ. சிறுபான்மை அளபெடையும் வெளி உருவாகும். இங்கே சொல்லப்படலை, இருந்தாலும் பின்னால் வரத்தை முன்கூட்டியே உரையாசிரியர் சொல்லிடுறாரு. வேல் வேல்னா செவ்வேல் கருவேல்னு பார்த்தா இல்லைங்களா, வேல்னா அழகன், வேல் அளவெடுத்து வருது. அம்மான் அம்மான்னா தலைவன் தாய்மாமன் அர்த்தம். அம்மான் அம்மான் ரெண்டு மாத்திரை பெறுவது, அம்மான் 3 மாத்திரை பெறுவதும் உண்டு. கூற்றாயினவாறு பதிகத்தில் அம்மானே என்று அவர் விழிப்பார் சிவபெருமானி, அதை நினைவுபடுத்திக்கலாம். இது 8ஆம் வேற்றுமைக்குரிய அடிப்படை இலக்கணமாக அமைகின்றது. இன்னும் இது சார்ந்த பகுதிகள் இனி சிந்திக்கப்படும். என்னென்ன ஈறுகள் மொழி இறுதியில் வரும் என்று கேட்டால், இதில் இ உ ஊவோடு ஐ ஓ இந்த 5 உயிர் ஈறுகளும் பெயர் சொல்லுல அமையும், வெளியேற்கும் நிலையில் வரும். இ உ ஊ ஐ ஓ இந்த ஒரு 5. அந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள்ல ஒரு 5 ஈறுகள். இன்னு இல்லு இரு இல்லு இய்யு நா லா ரா லா யா என்று அவை சொல்லப்பட்டாலும் மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும். அதனால் மெய்யெழுத்து உயிர்மை வடிவத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். யா ஈற்று உயர்திணை இதெல்லாம் உயர்தனை பெயர்களாம். இந்த 10 உயர்தனை பெயர்களில் இந்த 10 ஈறுகளும் வெளியேற்கும், அப்படி வச்சுக்குவோம். இ உ ஊவோடு ஐ ஓ என்கிற உயிரெழுத்து 5, நா லா ரா லா யா இந்த 5 மெய்யெழுத்து. ஆக 5 5 10 சேர்ந்த இவ்வீற்று யா ஈற்று உயர்திணை இவையெல்லாம் உயர்திணை பெயர்கள். இந்த பெயரை இங்கே கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் ஓ ரா அல் இதில் ஓ என்கிற உயிரெழுத்தையும் ரா என்கிற மெய்யெழுத்தையும் நீக்கிவிட்டு, நீக்கினா 8 இருக்குது. அந்த 5ல் 1 போச்சுன்னா 4, இந்த 5ல் 1 போனால் 4. இவற்றொடு நகான் ஆ ஈறு இன்ன சேர்த்துக்கணும், மெய்யில் ஆகாரத்தை சேர்த்துக்கணும் உயிரில். அப்படி சேர்த்தா அப்படி வரக்கூடிய பொது பெயர். அதுவும் 10 தான் சொல்லுது. ஆனால் இதில் ஒரு உயிரெழுத்து நீக்கி ஒரு உயிரெழுத்தை சேர்த்துக்குது, ஒரு மெய்யெழுத்து நீக்கி இன்னொரு மெய்யெழுத்து சேர்த்துக்குது. என்ன நகரத்தை ரகரத்தை நீக்கி டன்னகரத்தை சேர்த்துக்கொள்ளுகிறது, ஓகாரத்தை நீக்கி ஆகாரத்தை சேர்த்துக்கொள்கிறது. அப்படி வரக்கூடிய பொது பெயர். சரி, உயர்தனை பெயர் ஒரு 10 ஈறு, பொது பெயர் ஒரு 10 ஈறு. அதுக்கப்புறம் அகிரணை பெயர் மொத்தம் 3 தான். உயர்தனை பெயர், அகிரணை பெயர், விரவு பெயர். ஆடு மாடு எருமை இப்படிலாம் சொல்கிறோம்னா அது பொது பெயர். நம்பி நங்கை ஆடு இப்படிலாம் சொல்கிறோம்னா உயர்தனை பெயர். நம்ம பெயரெல்லாம் இருக்குது பாருங்கள், சாத்தன் கொட்டன் தேவன் போதன் இதெல்லாம் உயர்தனைக்கும் சொல்லலாம், அகிரணிக்கும் சொல்லலாம். அதனால் இது விரவு பெயர். அதனால் விரவு பெயரில் ஒரு 10 இரவு பெயரில் ஒரு 10 சொன்னார். விரவு பெயர்னாலும் பொது பெயர்னாலும் ஒன்று தான். உயர்தனை பெயரில் ஒரு 10 சொன்னார். இனி எஞ்சி இருப்பது அகிரணை பெயர். அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இங்கே ஞா ஒழி அனைத்து ஈற்று அகிரிணை விழிப்பன. ஞா என்கிற 2 மெய்யெழுத்துக்களை தவிர்த்து ஏனைய எல்லாம் அகிரணையிலே அகிரணை பெயர் வெளியேற்பன. வெளிப்பன விழிக்கப்படுவனன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. வெளிப்பனை என்று அமைந்தது. செய்யப்படு பொருளை செய்தது போல தொழிற்பட கிடத்தலும் வழக்கியல் மரபேன்னு சொல்கிறது உண்டு. கருமக்கருத்தன் என்று இது சொல்லப்படும். சரி, 24 ஈரேன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதில் 4 6 24 24 இந்த 2 போக ஞா நா இந்த 2 நீக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்தது பொதுவாக மொழிக்கு ஈராகும் என்ற 24 எழுத்துக்களும் ஞகர நகரங்களும் அளபடையில் மாத்திரமே ஈராகும் எகரமும் நோ கவ் வவ் என வினைக்கு ஈராதிலே என்று பெயருக்கு ஈராகாத ஒகர அவுகாரமும் ஒழிந்த ஏனையன 19 எழுத்து என்று சொல்லுகிறார் வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார். இது அவரவர் கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடு உண்டு. ஞானா தவிர்த்து 24ல் ஞானா தவிர்த்து அனைத்து ஈறு 21 எழுத்துக்கள்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் 21 எழுத்து என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். 19 எழுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினரும் உண்டு. அவங்க அந்த எகர அவகாரத்தை கணக்கில் வச்சுக்கிட்டவங்க 21ன்னாங்க.
எகர அவகாரம் வராது என்று சொன்னவங்க இப்படி மாற்றி சொல்லுவதும் உண்டு. அது பார்க்கலாம். எகரம் எப்பயுமே வராது, அளபடையில் மாத்திரம்தான் வரும். ஓகர அவகாரம் என்ன வச்சுக்கலாம், ஓகரம் அவகாரம் இப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. சரி, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். உயர்திணை பெயர்கள் நம்பி இகரத்துக்கு உதாரணம், வேந்து உகரத்துக்கு உதாரணம், ஆடு அளபடையில் எழுதுவோனாமே, ஆனால் அளபடையில் எழுத வேண்டியதில்லை, ஊகார வடிவம் தான் அது. ஐயக்கு விடலை, இதெல்லாம் உயர்திணை பெயர்கள் நம்ம பார்க்கறதெல்லாம். ஓ கோ, அதுக்கப்புறம் ஐயன் வேல் இரு, வணிகர் தோன்றல் சேய், இவையெல்லாம் இந்த 10மே உயர்திணை ஈற்று பெயர்கள். இவை எப்படி வெளியேறுன்னு பிறகு பார்க்க போகிறோம். அப்புறம் பொது பெயர்களில் 10 எப்படின்னு பார்க்கலாம். சாத்தி இகரம், அப்புறம் உகரம் கூற்று, கூற்றுனா யமன், இங்கேயும் சொல்லலாம் அங்கேயும் சொல்லலாம். அழிது, அழிதுன்னா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, 2 கலந்த நிலைன்னு சொல்லலாம். பேடு அழிதுன்னு சொல்றது உண்டு. தந்தை, சரி, அதுக்கடுத்து ஓதான் நீக்கணும் இல்லையா, அதுக்கு பதிலாக வேறு ஆகாரம் போட்டுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. அந்த இடத்துல வரும்போது பிதா, பிதாங்கிறது வடமொழி சொல்லுமா இருக்குது. பினா, 2மே சொல்லிக்கோங்க, எது ஏற்புடையதுன்னு வச்சுங்க. அப்புறம் நகரம் ஒன்று சேர்த்தாரு, ஆண், இங்கேயும் ஆண் உண்டு அங்கேயும் ஆண் உண்டு, உயர்தனை உண்டு அகிரண்யம் உண்டு. அப்புறம் ஏனைய ஈறுகள் பார்ப்போம். இன்னு, இன்னு வர மாதிரி அது சொல்லலாம். சாத்தன் இல்லு, கடவுள், தூங்கல், தூங்கல்னா பிள்ளைன்னு அர்த்தம், குழந்தை மாதிரி. அப்புறம் தாய், இரு கிடையாது. இவையெல்லாம் பொது பெயர்கள் அல்லது விரவு பெயர்கள். அப்புறம் எஞ்சியன அகிரணை பெயர்கள். மக, புறா, கிளி, தீ, முசு, முசுன குரங்கு, பூ, சே, நாரை, சோ, இதெல்லாம் உயர்திணை. என்னென்னாச்சு, 1 2 3 4 5 6 7 8 9 அவர் கணக்குப்படி முகவை அவர் வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார். அதுக்கப்புறம் மண், கராம், அளவன், நாய், தகர், தகர்னா ஆடு, குயில், தெவ், தெவ்வுனா பகை, பூள், பூள்னா காடை, புல், புல்னா பறவை, வண்டு என முறையே இங்கு காட்டிய 19 ஈறுகளும் பிறகு வருமாறு காண்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதில் இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த ஞகர நகரத்தை ஏன் விட்டாங்க, ஞா விட்டுட்டாங்களே, இங்கே என்னென்ன வரும், உரிஞ் பொருள்னு வரும். உரிஞ் பொருள் 2மே தொழில் பெயர்கள், அவை விழிக்கப்பட இயலா. அப்போ நகரத்தில் இன்னும் ஒன்று இருக்கு, வெறின் என்று ஒன்று இருக்குது அல்லவா, முதுகு, முதுகு பார்த்து கூட விழிக்கலாமே, இந்த காமமிக்க கழிவுற கிழவி இந்த மாதிரியான இடங்கள் இது மாதிரி சொல்லலாமே. ஆனால் அவர் இன்னைக்கு ஏன் விட்டுட்டாங்கன்னா சொல்லியிருக்கலாம், அவங்க தன்னகரத்துக்கு பதிலாக 2 சுழியினாக கருதி கொண்டார்கள், 2 நகரமாக கருதி கொண்டு அன்றைய வழக்கில் வழங்கினார்கள் போலும். எனவே தான் இங்கு இதன்கண் சேர்க்கப்படவில்லை. நகரத்தை வெறினுக்கு சேர்த்திருக்கலாம், அவங்க வெறினில் தன்னகரத்துக்கு பதிலாக 2 நகரத்தை கருத்தில் கொண்ட காரணத்தினாலே இதை விட்டு விட்டார்கள் போலும் என்று வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார் எழுதுகிறார். அவருடைய கருத்தும் நினைவில் பதிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. கிட்டத்தட்ட தொல்காப்பியரும் இப்படி தான் சொல்கிறார். ஒரு 4 ஈறுகள் மட்டும்தான் அவர் சொல்வார். இ உ ஐ ஓ இதை தான் சொல்கிறார். இ உ ஐ ஓ, ஊகாரத்தை அவர் சொல்ல, பின்னால் வந்த உரையாசிரியர் சொன்னாங்க, நன்னூலர் எடுத்துக்கிட்டார். அது மாதிரி நா ரா லா லா, நா ரா லா லா இந்த 4 தான் சொன்னார், யகரம் சொல்லலை. கொடும்பூன் ஆய் முதலான சொற்களில் உரையாசிரியர் கையாண்ட காரணத்தினாலே அதையும் சேர்த்துக்கலான்னு சேய் ஆய் என்று வருவதையெல்லாம் கருத்தில் கொண்டு அங்கேயும் ஒரு எழுத்து சேர்த்துக்கிட்டார் பவனந்தியார். அதுதான் செய்தி. இப்படி கிட்டத்தட்ட தொல்காப்பியத்துக்கு முரணாக இல்லாமல் அரணாகத்தான் இருக்கிறது. அதில் ஒன்றும் வேறுபாடு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. விழிப்பனை என்று ஏன் சொன்னார்னா, சங்கர நமச்சிவாயர் சொல்கிறாரு, வினை முதல் வினையை செய்யப்படுபொருள் மேல் ஏற்றப்பட்டது. வினை முதல் வினை, வினை முதல் செய்ததை செய்யப்படுபொருள் மேலே ஏற்றி சொல்கிறது உண்டு. அதான் பார்த்தோம். அது உன்னையே சொன்னோம், கரும கருத்தன் என்று சொன்னோம். பிறகு நம்ம படிக்க போகிறோம், அப்போ அங்கே தெளிவாக பார்த்துக்கலாம்.
ஆக இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பெயர்கள் 3: உயர்தனை பெயர், அகிரிணை பெயர், விரவு பெயர். அதில் உயர்தனை பெயர் ஒரு 10 ஈறு, உயர்தனில் 5, மெய்யில், அதாவது உயிரில் 5, மெய்யில் 5. விரவு பெயர்களும் 10 ஈறுகள், உயிரில் 5, மெய்யில் 5. அகிரிணை பெயர்களை பொறுத்தவரையில் 19 ஈறுகள் அப்படிங்கிற செய்தியை கூடுதலாக இங்கே தெரிந்து கொண்டோம் நாம். அதுக்கடுத்து சில பேர் அந்த ஞானா என்பதற்கு 19ன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, 21ன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. 21ன்னு சொல்கிறவங்க ஓகரம் அவுகாரத்தை சேர்த்து கொண்டார்கள். 19 என்பவர்கள் அது ரெண்டையும் நீக்கி விட்டார்கள். அவ்வளவுதான் செய்தி. அடுத்த நூற்பாக போகலாம். இவை வெளியேற்பது எப்படி? முப்பெயர்க்கண் இயல்பும் ஏயும் இகர நீட்சியும் உருபாம் மண்ணே. மண்ணேன்னா பெரும்பாலும். முப்பெயர்க்கண் எது? உயர்தனை பெயர், அகிரிணை பெயர், விரவு பெயர். இப்போ நேரம் பார்த்தோமே, அது 10, 10 ஒரு 19, 39 இல்லைங்களா? முப்பெயர்க்கண் இயல்பும் பெரும்பாலும் இயல்பாக இருப்பது, தேவைப்பட்ட ஏகாரம் பெறுவது, ஈகரமாக இருந்தால் அது நீட்சி, ஈகரம் ஈகாரமாக மாறுதல். இதுதான் உருபுன வடிவம். மண்ணே பெரும்பாலும் இப்படித்தான் அமையும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். படிப்படியான உதாரணத்தை கொண்டு தெரிந்து கொள்வது நல்லது. முப்பெயர்க்கண் விளிக்கப்படும் என்ற இந்த மூவகை பெயர்களிடத்தும் இயல்பும் இயல்பாதலும் ஏயும் ஏயும்னா ஏகாரம் மிகுதலும் ஈகர நீட்சியும் ஈகரம் ஈகாரமாக திரிதலும் மண் பெரும்பாலும் உருபு ஆம், விழி உருவுகளாம். சான்று ஒவ்வொன்றுக்கும் சிலதை மட்டும் பார்க்கலாம். உயர்தனை பெயரை எடுத்துக்குவோம். முனி, கூராய், மாந்தர், கூரீர், இயல்பு. முனிக்கு பதில் ஒரு விழிக்குறி போட்டணும், மாந்தர் ஒரு விழிக்குறி போட்டணும். முனியேன்னு வராதான்னு கேள்வி கேட்கக்கூடாது. முனி என்றும் வரும். இயல்புக்கு மட்டும் இங்கே சான்று பார்க்குறோம். ஏகாரம் பெறுவதுக்கு வந்து அங்கே பார்த்துக்கலாம். கோவே கூராய், மக்களே கூரீர், ஏகாரம் மிகுதல் உயர்தனையில். நம்பி நம்பி, தோழி தோழி, அங்கே இகர நீட்சி. இதெல்லாம் உயர்தனை பெயர்கள். அப்புறம் பொதுப்பெயர் அன்னை கூராய், ஆண் கூராய், இவை இயல்பு. பிதாவே கூராய் அல்லது பெண்ணே கூராய், பினாவே கூராய், பிதாவுக்கு பதிலாக பினான்னு வச்சுக்கலான்னு பார்த்தோம். ஏகாரம் மிகுதல். சாத்தி கூராய், கொற்றி கூராய், ஈகரம் ஈகாரமாக நீண்டது, ஈகர நீட்சி. அப்புறம் அகிரிணை மான் கொடியாய், கிளி நல்லாய், இவை இயல்பு. மயிலே ஆடாய், புறவே வாராய், இவை ஏகாரம் மிகுதல். மந்தி கொடியை, மந்தி என்பது மந்தி, தும்பி என்பது தும்பி, தும்பி வா. இப்படி உயர்தனை பெயர், அகிரிணை பெயர், விரவு பெயர் ஆகியவற்றிலே இந்த 3 நிலைகள் இயல்பாக இருப்பதும் ஏகாரம் மிகுதலும் ஏகர நீட்சியுமாகிய 3ஐயும் நாம் சான்றோடு புரிந்து கொள்வதற்கு இந்த நூற்பா இடமளிக்கின்றது. இனி வரக்கூடிய நூற்பாக்களை எடுத்துக்கிட்டாலும் தொல்காப்பியத்துக்கும் நன்னூலுக்கும் முரண்பாடு தென்படவில்லை. அவர் தொகுத்து சொன்னதை இவர் வகுத்து சொல்லியிருக்கார், அவர் வகுத்து சொன்னதை இவர் தொகுத்து சொல்லியிருக்கார். இடம்தான் மாறி இருக்குதே ஒழிய பொருண்மை முரண்பாடு எதுவும் காணப்படவில்லை என்று உரையாசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அடுத்த நூற்பா ஐகார ஈற்று பெயர்களின் விழி உருவு. ஐகார ஈற்று பெயர்கள் இது எந்த பெயர்னு சொல்ல. அப்போ பொது பெயரா, உயர்தனை பெயரா, அகிரிணை பெயரா, தலைப்பிழையில் உள்ள நூற்பாவில் இருக்குதான்னு பார்க்கலாம். ஐ இரு பொது பெயர்க்கு ஆயும் ஆவும் உருவாம். பொது பெயருக்கு ஐகார ஈற்று பொது பெயர் என்ன ஆகும்? ஆய் என்றும் ஆகும், ஆ என்றும் ஆகும். 2 நிலையை சொல்லிட்டார். அல்லவற்றுனா என்ன? இந்த பொது பெயர் அல்லாத ஐயிரு பிற பெயர்கள். ஐயிரு உயர்தனை பெயருக்கும் ஐயிரு அகிரிணை பெயருக்கும், ஐகாரத்தை கொண்டு முடியும் உயர்தனை பெயருக்கும் ஐகாரத்தை கொண்டு முடியும் அகிரிணை பெயருக்கும் ஆயும் ஆகும். ஆய் என்று மாறுமே ஒழிய ஆகாரமாக அவை மாறுவதில்லை. செய்தி ஒன்று தான். ஐ ஆ ஆய், ஐ ஆய் என மாறுவது உயர்தனையிலையும் அகிரிணையிலையும் விரவுத்திணையிலையும் வரும். ஐ ஆய் என மாறுவது 3லையும் உண்டு. ஐ ஆ என மட்டும் மாறுவது விரவுத்திணையில் மட்டும் உண்டு. அவ்வளோதான் செய்தி. எப்படி சொல்லலாம்? அன்னை, அண்ணாய், தந்தை, தந்தாய். எப்படி மாறுது பாருங்க.
அன்னை அன்னாய், தந்தை தந்தாய். அன்னை அன்னை தந்தையெல்லாம் பொது பெயருக்கு வச்சுக்கலாம். ஆயின்னு மாறிச்சா. அப்புறம் அம்மை அம்மா. அம்மா மூளைச்சொல் கிடையாது, முழுச்சொல் கிடையாது, அம்மை தான் சொல்லு. அது அம்மா என தெரிகிறது. அப்போ ஆகாரமாக மாறுகிறது. ஐ ஆ என நின்றது. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பொது பெயருக்கு. இப்போ அல்லவற்றுனா உயர்திணை பெயருக்கும் அகரணை பெயருக்கும் பார்த்தோம்னா, விடலை உயர்திணை பெயர். கன்னி, விடலை, காளை, மீலி, இன்னகை, எயிற்றி, எயினர், எயிற்றியர். எங்கே நம்பியக பொருள் நூலில் பாலைத்தனை கருப்பொருள் பற்றி வரக்கூடிய நூற்பா இல்லைங்களா? அப்போ விடலை என்பது விடலாய், அது ஒரு உயர்திணை பெயர். ஐ ஆய் என மாறுகிறது. அவன் அகரணை பெயர். நாரை நாராய், செங்கால் நாராய். சங்க இலக்கியம் நினைவுக்கு வருது. இனி உரையிற்கோடல் என்னும் உத்தியினாலே இந்த பொதுப்பெயர் இருக்கிறதே, அது ஆய் என மாறுவது, ஆ என மாறுவதோடு மட்டுமல்லாமல் ஏ என மாறுவதும் உண்டு, திரிவதும் உண்டு. எப்படி? அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. 2 சொல்லின்னு அன்னையே என்று அர்த்தம். அன்னை என்று மாறுகிறது. அம்மே. அப்போ அன்னை அன்னே ஆனது, அம்மை அம்மே என்று ஆனது. இவையெல்லாம் உரையிற்கோடல். ஆய் என மாறுவது, ஆ என மாறுவதோடு மட்டுமல்லாமல் ஏ என மாறுவது. இதை உலக வழக்கில் கூட சொல்லாமே. அத்தை என்ன அழைப்போம்? அத்தையே இல்லை, அத்தை அப்படியும் இல்லை, அத்தே ஐ ஏ என மாறுவது உலக வழக்கிலும் இருக்கிறது அல்லவா? யோசிச்சு பாருங்க, பொருத்தமாக இருக்கும். சரி, ரொம்ப எளிமையாக இருக்குது இந்த நூற்பா. அடுத்தது எளிமைன்னா உடனே சிரமம் கொடுக்குது. நகர ஈற்று உயர்திணை பெயர்களின் விழியுருபு. உயர்திணை பெயர்களை முறையாக சிந்திக்கிறோம். அதில் நகர ஈறு இன்னும் வினைச்சொல்லாக இருந்தால் உடனே சொல்லிடலாம், ஆண்பால்னு சொல்லிடலாம். இங்கே என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பெரும்பாலும் உயர்திணை ஆண்பாலுக்கு நகர ஈறு எப்படி அமைகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சார் ஈற்று உயர்திணை பெயர்க்கண். ஒரு சார்னா சிலவற்றுக்கு மட்டும், எல்லாவற்றுக்கும் இந்த விதியை வகுத்து விடாதீர்கள், சிலவற்றுக்கு மட்டும் இவை பொருந்தி வரும். இப்போ நான் சொல்கிறது என்னது? அளவெடுத்தல். 2 ஈரழிவு, அயல் நீட்சி. 3 அயல் நீட்சியாகிய அதனோடு ஈறு போதல். 4 அயல் நீட்சி ஈறு போதல் அவற்றோடு ஓ உரல். 5 ஈரழிந்து ஓ உரல். 6 இறுதி யா ஆதல். 7 இறுதி யாதல் அதனோடு அயல் திரிந்து ஏயுரல். 8 ஈறு அழிந்து அயல் ஏ ஆதல். 9 விழி உருபாகம். இந்த இடத்துல ரூ எழுத்துப்பிழை, இடையின ரூ வந்திருக்கணும். சரி, ஒரு சார்னா சிலவற்றுக்கு மட்டும். இந்த நூற்பாவினுடைய பொருளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் என்னுடைய வடிவத்தை மட்டும் கொஞ்சோண்டு சிந்தித்து பார்க்கலாம். இருக்கு பக்கத்தில் இன் வருமா? மெய் மயக்கத்தில் படிக்கவே இல்லை நாம். அப்படி ஒரு வடிவமே கிடையாது. இருக்கு பக்கத்தில் இன் வராது. அதனால தான் சொன்னார், முதலாயன தம்பெயர் முதலும். இந்த மாதிரி சொல்லுகிற பொழுது சில இடங்களில் மட்டும் விதி விலக்காக இவை சேர்ந்து வருவது. முதலில் வருவது, இறுதியில் வராது, இறுதியில் வருவது, நடுவில் கலந்து வராது, கலந்து வருதல், இதெல்லாம் விதி விலக்குன்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு இந்த இடத்த பொருத்தி பார்த்துக்கலாம். இன்னும் சேர்ந்து வராது. நம்ம என்ன சொல்லலாம், விட்டு இசைத்தல், அது நிலைமொழி, இது வருமொழி, அதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் இன்னும் சேர்ந்து வருவதை மறுக்க முடியாது. இருக்கட்டும், அது ஒரு வடிவமைப்பு, பார்த்துக்குவோம். ஒரு சார் நவ்வீற்று உயர்திணை பெயர்கள். ஒரு சில உயர்திணை பெயர்களில் அளவு, அது எனக்கும் அளவெடுக்கும், அளவெடுத்து ஒலிக்கும். எப்படி பார்க்கலாம்? அம்பர் கிழான் அளவெடுத்து. சில பேர் செக்கிழான்னு எழுதுறாங்க. உடனே மரியாதை குறைவுன்னு நினைக்க வேண்டாம். கிழான்னா உரிமை உடையவன். இருந்தாலும் கூட அதுக்கு சான்றுக்கு கூட செக்கிழார்னு சொல்லி தான் ஏன் பழக்கம் எங்களுக்கு. இன்னும் சொல்ல மாட்டோன்னு உரையாசிரியர் சிலர் சொல்லலை, அம்பர் கிழானைத்தான் சொல்கிறாங்க. சில பேர் செக்கிழான் என்று பயன்படுத்துகிறார்கள். போகட்டும். புலவ இன்னும் கெட்டது இல்லையா? ஈறு அழிவு. அப்புறம் அயல் நீட்சி. நம்பன்னா விரும்புதற்குரியவன் அர்த்தம். நம்பும் மேவும் நசியாகுமே, நச்சரை ஆட்டிய நம்பா போற்றி. சிவபெருமான் தான் நம்பன்.
நம்பான், ஈற்றயல் நீண்டது, அயல் நீட்சி. அப்புறம் அதனோடு ஈறு போதல். அங்கே பாருங்க, மன்னன் மன்னான்னு வருதான். அப்போ என்னாச்சா, அயல் நீட்சி, மன்னன் என்பது மன்னான் என்றாகி இன் கெட்டதுங்கிறார். இது தொல்காப்பியர் அப்படி சொல்ல மாட்டார், ஆனதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். இருந்தாலும் இது இவருடைய முறை. ஏதோ ஒரு அவரவர்களுக்கு சில நெறிகளை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆராய்ச்சின்னு வரும்பொழுது அப்புறம் சிந்திச்சுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல அடிப்படை பொருளை புரிஞ்சுக்கிறது முக்கியம். அதனால் அயல் நீட்சி அதனோடு ஈறு போதல் என்று சொன்னதுனால மன்னன் மன்னா, நா என்று நீண்டது, அயல் எழுத்து இன்னு கெட்டது. சரி, அவற்றோடுவோ உரல், ஐயன் என்பது ஐயாவோ, ஐயன் என்பது ஐயா, யாவாச்சா இன்னு கெட்டதா, ஓகாரம் ஒன்று வந்தது, 3 நிலை இருக்குது, ஐயாவோ. அப்புறம் இறுதி யா ஆதல், அதனோடு அயல் திரிந்து ஏ உரல், ஐயன் ஐயவோ. இறுதி அந்த சொல் எப்படி எப்படி மாறுது பாருங்க, அதனுடைய வடிவம். இறுதி ஆதல், ஈற்று நகரமை யகரமெய்யாக மாறுதல், அது கோயிலான் கோயிலாய் என்று வருதல், கோயிலான் கோயிலாய் என்று வரக்கூடிய நிலை, இறுதி யா ஆதல். அதனோடு அயல் திரிதல் சொல்ற பாருங்க, அதனோடு அயல் திரிந்து ஏ உரல். அப்போ கோயிலான் அல்லது வாயிலான் இதெல்லாம் எடுத்துக்கங்க. கோயிலான் என்று எடுத்துக்கிட்டால் இறுதியாவது கோயிலாயின் ஆச்சு, அதனோடு அயல் திரு கோயிலோய். இன்னும் பார்த்தீங்கன்னா வாயிலான் இன்னும் ஈயா மாறிச்சு, வாயிலோன் என்று மாறிச்சு, வாயிலோயே ஒரு ஏகாரம் ஏற்றது, 3 நிலையும் வந்தது, வாயிலோயே வாயிலோயே. சிலப்பதிகாரம். ஆனால் ஆண் என்பது ஆய் என மாறுவது முன்னிலையில் மாறும். ஆண் ஆள் ஆர் இதெல்லாம் முன்னிலை ஆகாரம் ஓகாரமாக மாறும். இவரே கூட சொல்கிறார், அது ஒரு இடத்துல சொல்கிறார் பொதுவியல்ல. இருந்தாலும் கூட இந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நூற்பாவை அமைச்சிருக்கிறார். ஈறு அழிந்து அயல் ஏ ஆதல், ஈறு கெடுதல், ஐயன் என்பதில் இன்னு கெட்டு ஐயேன்னு இருக்கு. அது என்னாச்சு, அயல் ஏ ஆதல் ஐயே என மாறுதல், அயல் அகரம் ஏகாரம் ஆயிற்று என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். இது ஒரு சார், இது எல்லாத்துக்கும் கிடையாது, சிலவற்றுக்கு மட்டும் இந்த விதி பொருந்தும். பார்த்து புரிஞ்சுக்குங்க, இப்படியெல்லாம் மாற்றலாம். நகர ஈருக்கு சொன்னார். லகர ஈர் அடுத்தது, இது ஆண்பால் பெண்பால் மாதிரி ஒரு வரிசையில் அவர் சொல்றார். லகான் உயர்வெயர்க்கு, உயர்வெயர்னா உயர்தனை பெயருக்கு, அளவு ஈரழிவு அயல் நீட்சி இறுதி யா ஒற்று ஆதல் 4 ஆச்சு. அயலில் அகரம் ஏகாரம் ஆதலும் 5 ஆச்சு. விழித்தனு, தனுன்னா வடிவம், உடம்புக்கு தனுன்னு பேர் உண்டு, தனு கரண போன போகும். விழித்தனு விழிகி வடிவம் பார்க்கலாம். லகான் உயர்வெயர்க்கு, லகர ஈற்று உயர்தனை பெயருக்கு, அளவு, அளவு என்ன ஆகுது பாருங்க, வேல், வேல்னு ஒரு சொல் இருக்கு, வேல்னா அழகன்னு பேரு, அது வேல் அளவடை பெறுகிறது. எல்லால், இல்லு கெட்டு எல்லா, எள்ளுன்னா வெளிச்சம் ஒளி பகல் சூரியன். எல்லோன் எல்லப்பன், சைவ எல்லப்ப நாவலர், திருவண்ணாமலை சம்பந்தமான நூல்களை எழுதினவர் சைவ எல்லப்ப நாவலர், மறக்க முடியாது. சைவ சமயமே சமயம்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் பகுதியெல்லாம் கொண்டது அவருடைய நூல். எல்லால் எல்லா ஈரழிவு. அப்புறம் மக்கள் மக்கால், இதை பொது பெயராக கருதுறதும் உண்டு, உயர்தனையாக இவர் கருதி இருக்கார். மக்கால் ஈற்றாயல் நீட்சி. சரி, அப்புறம் இறுதி யா ஒற்று ஆதல், குழையால் குழையாய் யகர ஒற்றா மாறிச்சா அது. அப்புறம் அடிகள் அடிகேல், அயலில் அகரம், ஈற்றயல் எழுத்த அகரம் ஏகாரம் ஆதல், அடிகள் அடிகேல். இப்படியெல்லாம் வடிவங்கள் மாறக்கூடிய நிலை உண்டு. அடுத்தது ரகர ஈறு. ர ஈற்று உயர்வையற்கு அளவு எழல், ஈற்று அயல் அகரம் ஈயாதல்,
ஆண்டை ஆ ஈ ஆதல் அதனோடு ஏ ஊரல் ஈற்று ஏமிக்கு அயல் யா கெட்டு அதன் அயல் நீடல் ஈற்றின் ஈர் உரல் இவையும் ஈண்டு ஊருவே. அதாவது ஒவ்வொரு வடிவத்தையும் தொகுத்து தொகுத்து எழுதியிருக்கார். விழி மரபு என்று தனியே ஒரு இயலையே அமைத்தார் தொல்காப்பியர். இவர் தொகுத்து 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 ஒரே நூற்பாவில் அடைத்து விட வேண்டும் என்கிற சிந்தனையிலே இப்படி நூற்பாவை கொடுத்திருக்கிறார். அல்ல அளவு, அளவு எழல், சிறார், சிறார் அளவு எடுத்ததா. ஈற்றயல் அகரம் ஈயாத ரெண்டு நிலை, ஈகரமாதலும் உண்டு ஈகாரமாதலும் உண்டு. தெவ்வர், தெவ்விர் எண்ணெய் முன் இல்லன்மின் தெவ்விர் பலர் எண்ணெய் முன் நின்று கல் நின்றவர். திருக்குறள். தெவ்வர், தெவ்வு பகையாம், தெவ்வர் பகைவர்களே, அது தெவ்விர் என்று மாறுகிறது. தெவ்வர் என்பது விழிக்கப்படுகிற பொழுது தெவ்விர். அகரம் ஈற்றையல் அகரம் ஈகரமானது. அப்புறம் வணிகர், வணிகீர் அகரம் ஈகாரமானது. சரி. ஆண்டை ஆ அங்க இருக்கக்கூடிய ஆகாரம் ஈயாதல். சான்றார் ஈற்றையல் எழுத்துல ஆ, சான்றீர் ஈற்றையல் ஆகாரம் ஈகாரமாச்சு, அதனோடு ஏ உரல். கனியார் வேங்கை மரத்துக்கு பேர், கனியீர் கூடவே ஏகாரம் பெறுது, ரெண்டு நிலை உண்டு. ஆகாரம் ஈகாரமாதலோடு ஏகாரமும் பெறுதல், ஏ உரல் சொல்லிட்டார் பாருங்க. கனியார், கனியீர், கனியீரே. அப்புறம் ஈற்று ஏ மிக்கு அயல் யா கெட்டு. என்ன பாருங்க, ஈற்று ஏ மிக்கு, ஈற்றிலே ஏகாரம் மிகுந்து அயலில் யா கெட்டு அதன் அயல் இகரம் ஈ ஆதலும். அதன் அயல் இகரம் ஈ ஆதல், நீடல்னு அர்த்தம். நீடல் தான் இகரம் ஈ ஆதல். எப்படி? நம்பியார், நம்பீரேன்னு மாறுதான். அப்ப நம்பியார்ல என்னென்ன ஆச்சு? நம்பியார். அது நல்லா கவனிக்கணும். ஈற்றில் ஏகாரம் மிகுந்து நம்பியாரேன்னு மாறிச்சான். முதல்ல ஒன்று ஏகாரம் மிகுந்தது, அப்புறம் யா கெட்டது, நம்பீரேன்னு மாறி இருக்கும். அப்புறம் நம்பி என்பது நம்பீரே ஈயானது. மூணு நிலைகளில் சொல்றார். அப்புறம் ஈற்றின் ஈர் உரல், யமர், யமரீர். கூடுதலாக ஈர் என்கிற ஒரு வடிவம் வந்து பின் ஒட்டு ஒட்டுதல், கல் விகுதி மாதிரி ஒரு ஈர் விகுதி வந்து ஒட்டுது. நமர், நமரீர், யமர், யமரீர்னு. நமர் கிடையாது, நமரங்கால்னு வரும். அது நீதிநெறி விளக்கம் முதலான இடங்களில் யமர், யமரீர். நூலாசிரியர் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம், உரையாசிரியர் சொன்னதை மட்டும் கருத்தில் வைத்துக் கொள்வோம். ஈண்டு என்ற மிகையினாலே கடலார், கடலீரே என அகிரணையில் ஏகாரம் பெற்று வருதலும், சாத்தியார், சாத்தியீரே என பொதுப்பெயர்கள் வருவதும் இந்த மாதிரி அமைச்சிக்கலாம். கடலாரே, கடலீரே என்று அகிரணையும், சாத்தியாரே, சாத்தியீரே என்று விரவுத்திணையும் அமைவதையும் ஈண்டு சேர்த்து கொள்க என்று உரையாசிரியர்கள் உரை வகுக்கின்றார்கள். அடுத்ததாக லகர ஈற்று உயர்பெயர்க்கு அளவு அயல் நீட்சியும். லகர ஈற்றுக்கு அளவு, அளவெடுத்தலும் அயல் நீட்சியும் உண்டு. யகார ஈற்றுக்கு அளவுமாம் உருவே. இதுக்கு ரெண்டு நிலை. இது அளவெடுத்தல் மாத்திரம். இதுக்கு எப்படி? இப்போ லகார ஈருன்னு எடுத்துக்குவோம். வளம்புரி தடக்கை மால் நின்னிறம், மால் அளவெடுத்தது, திருமாலேன்னு விழிக்கிறோம், மால். அப்புறம் அயல் நீட்சி. அயல் நீட்சினா தோன்றல், தோன்றால், மடவரல், மடவரால், தாழ்குழல், தாழ்குழால். இந்த லகரத்துக்கு சரிதானா? அளவுகள், அளவு அயல் நீட்சி, அளவும் அயல் நீட்சியும். அளவு மால்னு வந்தது, திருமால்னு வந்தது. இந்த இடத்துல அயல் நீட்சின்னும் போது தோன்றால், மடவரால், தாழ்குழால் என்று வந்தது. சரி, யகரத்துக்கு அளவு மட்டும்தான்ட்டார். சேய், சேய். கொடும்பூன் ஆய், ஆய். ஆய் என்றாலும் சரி, சேய் என்றாலும் சரி, அளவடை பெறுதல் மாத்திரம்தான் அங்கே உருவாக அமைகிறது என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக நகர ஈற்று அகிரிணை பெயர் பொதுப்பெயர்களின் விழியுருவு. நா ஈற்று உயர்தினை அல் இரு பெயர்க்கண் இறுதி அழிவு அதனோடு அயல் நீட்சி. நகர ஈறு இருக்கு பாருங்க, அதனுடைய அந்த வடிவத்தை நல்லா சிந்திக்கணும். நகர ஈற்று பெயர்களில் அகிரிணை பெயர் பொது பெயருக்கு, ஏன்னா உயர்தினை பெயர் அங்கே சொல்லிட்டார், மீதி இருக்கிற ரெண்டை மட்டும் இங்கே பேசுகிறார். அங்கே வரிசையாக பார்த்தோமே, இன்னு இல்லு இருலாம் வரிசையாக பார்த்தோம். ஏனைய அகிரிணை பெயர் பொது பெயருக்கு இங்கே தனியாக சொல்கிறார். இதுக்கு இதெல்லாம் ஒற்றுமையோட எனவே தனித்து ஓதப்பட்டன, அவ்வளவுதான். இங்கே என்ன சொல்கிறாரு, இறுதி அழிவு அதனோடு அயல் நீட்சி, ரெண்டு நிலையை சொல்கிறார். இறுதி அழிவு கொடுந்தால் அளவ, அளவன்னா நண்டு, அளவ இன்னும் கெட்டு போச்சா. இறுதி அழிவு அதனோடு அயல் நீட்சி அளவா என்று சொன்னாலும் சரி. இகழுபு குதிக்கும் இகல, அது இறுதி அழிவு மட்டும் தான். இகலன் என்றால் நரி. அவனோட இகலன்னா மாறுபாடு உடையவனின்னு அர்த்தம் பண்ண, அப்படி கிடையாது. இகலன்னா நரி. இதெல்லாம் அப்படியே செய்யுள் நடையோடு கையாண்டிருப்பவர் மயிலைநாதர். மயிலைநாதருடைய உரையை பார்க்கிற பொழுது பெரும்பாலும் செய்யுள் நடையில் சொல்லியிருக்கிற காரணத்தினால இலக்கியங்கள்லாம் மாணவர்களுக்கு மனப்பாடமாக வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர் அவர்னு புலப்படுகிறது. பிற்காலத்தில் வந்த ஆசிரியர்கள் செய்யுளையும் கற்றுக்கிறது உதாரணம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும், அது செய்யுள் வடிவத்தில் இருக்கணும்னு கிடையாது. எது என்னவாக மாறுகிறது என்று தெரிந்து கொள்வதே போதுமானதுன்னு நினச்சி செய்யுள் வடிவத்தை குறைத்து கொண்டு வெறும் உரைநடை வடிவத்தில் மட்டும் சான்று கொடுக்க ஆரம்பித்தார்கள் பின்னாளில் வந்த உரையாசிரியர்கள். அதான் உண்மை. இப்போ கொடுந்தால் அளவ ஈகல என்று சொல்லுகிற பொழுது இறுதி அழிவு. அப்புறம் அதனோடு அயல் நீட்சி என்று பார்த்தால் சாத்தன் இன்னு கெட்டு சாத்த என்பது சாத்தா என்று மாறுகிறது. கொற்ற கொற்றா, சாத்தன் சாத்தா, கொற்றன் கொற்றா என்றெல்லாம் மாறுவது இறுதி அழிவு அதனோடு அயல் நீட்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில பகுதிகள் இந்த 8ஆம் வேற்றுமை தொடர்பாக இருக்கின்றன. அவற்றை நாம் அடுத்து வரும் வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி, இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.